அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான டாபிக் என்னன்னா, உறவுகளில் உணர்ச்சி வேகத்துடன் கூடிய நெருக்கம், இன்னொன்று உணர்ச்சி இல்லாமல் இருக்கக்கூடிய நெருக்கம். இதில் எது சுகமானது, எது சிறந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வச்சிருக்கோம். இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உணர்ச்சின்னா என்ன, உணர்வுன்னா என்ன, இந்த விஷயங்கள் கொஞ்சம் தெளிவா புரியப்பட வேண்டும். பொதுவா நம்ம அதுக்கு என்ன டெஃபினேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா, உணர்வு அப்படிங்கிறது நீங்க சச்சிதானந்த உணர்வு, சத்தியம் அப்படின்னு வச்சுக்கோங்க. உணர்ச்சி அப்படிங்கிறது அந்த உணர்வின் வெளிப்பாடுன்னு வச்சுக்கோங்க. சோ இப்போ அந்த சத்திய உணர்வு பொய்யாக வெளிப்படும் போது அதை உணர்ச்சி என்று நாம் அழைக்கின்றோம். அப்போ இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஃபரன்ஸே இல்லைன்னு தான் வரும். ஏன்னா அந்த உணர்வானது அமைதியாக இருக்கும்போது அதை சச்சிதானந்த உணர்வு என்று அழைக்கின்றாய். அந்த உணர்வே மாயையில் பட்டு பிரதிபலிக்கும் போது அது பல உணர்ச்சிகளாக வெளிப்படுகிறது. எது வெளிப்படுகிறது? சச்சிதானந்த உணர்வே தான் இங்கே உணர்ச்சிகளாக வெளிப்படுகிறது. அப்போ இங்கே உணர்வோடு மட்டும் இருப்பது சிறந்ததா, உணர்ச்சியை வெளிப்படுத்துவது சிறந்ததா அப்படின்ற ஒரு கேள்வியை வச்சோம் அப்படின்னா பெருசா டிஃபரன்ஸ் இல்லைன்னு வந்துடும். ஏன்னா அன்பில் இருப்பது அன்பை வெளிப்படுத்துவது, அன்பில் இருக்கும் போதும் ஆனந்தமே, அதை வெளிப்படுத்தினாலும் ஆனந்தமே. உணர்வா இருந்தாலும் ஆனந்தமே, அந்த உணர்வு உணர்ச்சியாக வெளிப்படுத்தினாலும் ஆனந்தமே. சோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல நம்ம போக வேண்டியது இருக்கு. சரி, இது வரைக்கும் நான் யாருக்கு பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, உணர்வுன்னா என்னன்றதை முழுமையா புரிந்து கொண்டு இந்த உணர்வின் வெளிப்பாடாக மாயையாக அந்த அன்பிலே நாம் உணர்ச்சியை வெளிப்படுத்தினால் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில நம்ம பேசிட்டு இருக்கோம். அல்லது முழுமையான ஞானிகளுக்கு இது பொருந்தும் என்று நான் சொல்ல வருகின்றேன். ஏனென்றால் சச்சிதானந்த உணர்வாக இருப்பவர்கள் அவர்கள் வெளிப்படுத்தும் உணர்ச்சி என்பது மாயை என்று தெளிவாக புரிந்து கொண்டு அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்காக பல்வேறு உணர்ச்சிகளை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி வந்தது. நல்ல எக்ஸாம்பிள் ஒன்று வந்தது, துருவாஷர் அண்ட் வசிஷ்டர். அவர் தன் மகன்களை கொலை செய்யும் போதும் கூட அமைதியாக இருந்தார் அப்படிங்கிறது, அது அமைதி என்பது ஒரு அன்பின் வெளிப்பாடாக இருந்தது. துர்வாசருக்கு சின்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டா கூட பயங்கரமா கோபத்தை கொப்பளித்துக் கொண்டு சாபம் கொடுப்பார் அப்படின்னு சொல்றோம். பட் அதுவும் அன்பின் வெளிப்பாடு என்பதை நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அதாவது தி கர்ஸ் ஆஃப் துர்வாசா இஸ் நாட் அ கர்ஸ், இட் இஸ் அ பிளெஸிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் முழுமையான அன்பின் வெளிப்பாடாக அவர் அதை செய்தார் என்ற காரணத்தினால அது சாபம் அல்ல, அது வரம் என்று சொல்லப்படுவதை நாம் காண்கின்றோம். சரியா? அப்போ இங்கே அன்பு அமைதியாக இருந்தாலும் சரி, அன்பு வெளிப்பட்டாலும் சரி, அங்கே எந்த விதமான பேதமும் இருக்க முடியாது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இப்ப நல்லா கவனிச்சீங்கன்னா, அந்த அமைதியின் வடிவமான அந்த துர்வாசரே உணர்ச்சி வேகத்தில் வெளிப்பட்டார். அது உண்மையா? கண்டிப்பா உண்மை இல்லை. அது அன்பின் வெளிப்பாடாக பொய்யாக அவன் நலமால வேண்டும் என்று உண்மையில நீ நாயா போகும்போது கத்தும்போது பாத்தீங்கன்னா ஏதோ அவன் மேல வெறுப்பு இருக்கிற மாதிரி உங்களுக்கு வெளிப்பாட்டுக்கு தெரியுமே தவிர உண்மையில் அவன் மேல் இருந்த அதீத அன்பின் காரணமாக அவர் கோபமாக அந்த உணர்ச்சியை வெளிக்காட்டினார் அப்படின்னு வரும். அப்படின்னா அந்த உணர்ச்சிங்கிறது உண்மை அல்ல, அது மாயை அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கை அந்த துர்வாசர்கிட்ட நம்ம பார்க்க முடியுது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப இது வரைக்கும் நம்ம ஞானிகளுக்கு பேசிட்டோம். இப்போ வாட் அபவுட் அஸ், நமக்கு சாதகனுக்கும் மற்றவர்களுக்கும் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் உலகத்தை உண்மை என்று நம்பிக்கொண்டு உணர்ச்சிகளையே உண்மை என்று நம்பிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் கேட்டகரியை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல வரேன். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அப்போ உணர்ச்சிகள் பல்வேறு விதங்கள்ல இருக்கு. அது கோபம், பயம், சுகம், துக்கம் அப்படின்னு எக்கச்சக்கமான உணர்ச்சிகள் இருக்கு. இதையெல்லாம் உண்மையான நீ நம்பி வாழும்போது என்ன ஆகும் அப்படின்னா, சுகம் வரும்போது உண்மையான சுகமாகவும், துக்கம் வரும்போது உண்மையான துக்கமாகவுமே மாறி, பயம் வரும்போது உண்மையான பயமாக மாறி உன் வாழ்க்கை ரணகலமாக மாறிவிடுகின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த உலகம் மாயை என்று நீ உணர்ந்தால் தட் இஸ் டோட்டலி டிஃபரண்ட். ஆனால் உலகத்தை உண்மை என்று நம்பிக்கொண்டு உன் உணர்ச்சிகளை கொட்ட ஆரம்பித்தால் அது விபரீத விளைவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்ல வரேன். அப்ப என்னதான் செய்யறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த உலகம் மாயை என்று உணர்வதற்கான முயற்சி செய்ய வேண்டும். இல்ல சிம்பிளா டெக்னிக்கே சொல்லிடுறேன், ஞானதேவர் பாணியில சொல்லணும்னா. அப்ப என்ன செய்யறது அப்படின்னு கேட்டா, இந்த உலகத்தை உண்மை என்று நம்பியதன் விளைவு என்ன ஆச்சு அப்படின்னா, விருப்பும் வெறுப்பும் வந்தது, அகங்காரம் வந்தது, நான் வேற நீ வேறன்னு வந்தது. ஒரு விஷயத்துல இந்த சுகத்துக்கு விரும்புறது, துக்கத்துக்கு வெறுக்கிறதுன்றது இதெல்லாம் வந்துருச்சு இல்லையா? அப்ப நீ என்ன பண்றது அப்படின்னா, உணர்ச்சிகளாலேயே நீ வேற இருக்க வேண்டும். அவர் டெக்னிக் சொல்லி கொடுத்தாரு. எந்த இடத்துல அப்படின்னா, அமானித்வா அப்படிங்கிற இடத்துல. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எக்ஸைட் ஆகு. எதுல அப்படின்னா, உனக்கு துன்பம் வரும்போது எக்ஸைட் ஆகுங்கிறாரு. சரியா? உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுல ரிவர்ஸ் டெக்னிக் ஃபாலோ பண்ண சொல்றாரு அப்படின்னு நான் சொல்ல வரேன். சரியா? அப்போ என்ன அழகா அவர் நமக்கு சாதகனுக்கு எடுத்து சொல்றாரு அப்படின்னா, அங்க கூட நீ உணர்ச்சியை வெளிப்படுத்தாதேன்னு சொல்லல,
பட் ஆப்போசிட்டா அவர் எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்றாரு. யாரேனும் உன்னை கையெடுத்து கும்பிட்டால் மரணமே நேரிட்டால் போல் நடுங்குவான்னா வாட் அ கைண்ட் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இட் இஸ். ஸோ எக்ஸ்ட்ரீமா எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்றாரு அப்படிங்கிறது இல்ல. பட் ஹவு ஹி வாண்டட் டு எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது சாதகன் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா இது சாதகனுக்கானது. ஐம் நாட் டாக்கிங் அபௌட் ஞானி. ஞானி எப்படி வேணா எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. பட் சாதகனுடைய எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா எப்படி அப்படியே உல்டாவா இருக்கணும் அப்படின்னு. இப்போ உனக்கு என்ன மாதிரி எக்ஸ்பிரஷன் உனக்கு வருதோ, அதாவது பணம் வந்தா அல்லது யாராவது புகழ்ந்தாங்கன்னா ஒரு சந்தோஷம் வருது அப்படின்னா அந்த இடத்துல துக்கப்படு. அப்ப யாராவது திட்டினா எனக்கு கஷ்டம் வருது அப்படின்னா அந்த இடத்துல சுகப்படு. இப்படி உன்னுடைய எக்ஸ்பிரஷனை வச்சு உன்னுடைய விருப்பு வெறுப்புகளை துவம்சம் செய்து உன் அகங்காரத்தை கலைந்து நீ யார் என்ற உண்மையை புரிந்து உலகம் மாயை என்ற தத்துவத்தை உணர்த்த வேண்டும் என்பதற்காக ஞானதேவர் சொல்லி கொடுத்த அந்த டெக்னிக்கை தான் ஒரு சாதகன் ஃபாலோ பண்ண வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய ரிக்வஸ்ட். சரியா? சோ எக்ஸ்பிரஸ் பண்றதுல தப்பே இல்ல அப்படின்னா நீ உண்மையான நம்பிக்கையில எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்க, அது ஞானிகளுக்குடா. நீ உண்மையான நம்பிட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தா என்ன ஆகும் கதை? அதனால நீ உண்மையான நம்பிட்டு இருக்கிற வரைக்கும் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கோ. இப்ப கூட எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கோ. உல்டா பிராக்டிஸ் பண்ணி எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பித்தால் கண்டிப்பாக ஒரு கட்டத்துல உனக்கு அந்த நடுநிலைமை அப்படிங்கிறது ஏற்படும். அப்போ அந்த ஒரு ஸ்டேட், அது உலகம் மாயேன்னு புரிஞ்சிருச்சு, நீ யாருன்னு புரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீ எக்ஸ்பிரஸ் பண்ண எப்படி வேணா. இன்ஃபேக்ட் நான் ஒரு சைடு திருவாசர் கட்சிக்கே கூட வரேன். முழுமையான அன்பில் நிறைந்த பிறகு அன்பை வச்சுக்கிட்டு சும்மா ஏன் இருக்கணும், எக்ஸ்பிரஸ் தாராளமா பண்ணு. அது எப்போ அப்படின்னா முழுமையாக அன்பில் நிறைந்த பிறகு அன்கண்டிஷன்ல எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எக்ஸ்பிரஷன்ல ஒரு கண்டிஷன் தேவைப்படுது. அதை நான் சொல்லலை, ஞானதேவர் சொல்லியிருக்காரு. ஸோ தேர்ஃபோர் சாதகன் இப்படித்தான் கையாள வேண்டும் என்பது எனது ரிக்வஸ்ட். நீங்க அப்படி பண்ணி நீங்க ஒரு மெச்சூர் துருவாசர் மாதிரி ஆயிட்டேங்க அப்படின்னு சொன்னா அன்கண்டிஷனலா நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க, தப்பில்லை. அது வரைக்கும் நீங்கள் இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவதே சால சிறந்தது என்பதை நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். மற்றபடி பிரம்ம உணர்வுலேருந்து பேசணும் அப்படின்னு சொன்னா சச்சித்தானந்தம் அப்படிங்கிறது மனதின் தர்மம் அல்ல, மனதை கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அது அன்பின் சொரூபமாகவே இருக்கின்றது. அன்புக்கு எண்ணங்கள் தேவையில்லைங்க, ஆனா அன்பை வெளிப்படுத்துறதுக்கு தாங்க எண்ணங்கள் தேவை. ஆனா ஆனந்தம்ங்கிறது அன்புல மட்டும்தான் இருக்கே தவிர வெளிப்படுத்துறதுல அப்படின்னு நீங்க தவறா புரிஞ்சுக்க கூடாது. சோ அந்த சச்சிதானந்த சொரூபமாகவே இருப்பான்னா, அன்பின் சொரூபமாகவே இருக்கின்றான் அப்படின்னா அவன் எண்ணங்களே இல்லாமல் இருந்தால் கூட அவன் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கின்றான். ஆனால் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சிவம் இருக்கு, சக்தி என்கிட்ட இருக்கு அப்படின்னா சக்தியை நான் ஏன் பூட்டி வச்சுட்டு இருக்கணும்? ஐ கேன் எக்ஸ்பிரஸ் தி வே ஐ லைக், தப்பே கிடையாது. அதே நீ ஞானியாக இருக்கும் பட்சத்தில் உலகை மாயை என்று புரிந்து கொண்டு உணர்ச்சி என்பது மாயை என்ற தெளிவோடு உனது அன்பு உணர்வினை மாயை என்ற புரிதலோடு இந்த ஒன்னஸ் ஃபீல் மிஸ் பண்ணாம நீ வெளிப்படுத்தும் போது அது இரட்டிப்பு மகிழ்ச்சி என்றாலும் கூட ஒப்புக்கொள்கிறேன். ஆக்சுவலா சொல்லக்கூடாது, இருந்தாலும் ஒப்புக்கொள்ளலாம். ஏன்னா அன்பில் இருப்பதை விட எக்ஸ்பிரஸ் பண்ணா சூப்பர் தானே. ஸோ இவைகள் எல்லாம் ஞானிகளுக்கு கண்டிப்பாக பொருந்தும் என்றும், சாதகன் இவற்றை எடுத்த உடனே கையில் எடுத்தால் எடுக்கின்ற டேஞ்சரை புரிந்து கொண்டு முழுமையாக ஞானி ஆகும் வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க, ரிவர்ஸா எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க என்பதுதான் எனது பதில். என்னாச்சு இப்போ? ஆமா, இப்போ சாதகனுக்குன்னு சொல்றீங்க. இப்போ துக்காராம் மகாராஜ் தன்னுடைய மனைவி கூட இருந்தும் கூட எந்த ஒரு எக்ஸ்பிரஷனும் காட்டல. இதே இது பாண்டுரங்கன் கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்றாரு. தியானத்துல இருக்கும்போது உள்ளேயே பாண்டுரங்கன் வர்றான். நீ உள்ளெல்லாம் வராது, எனக்கு எதிர்த்தாப்புலயே வா அப்படின்னு சொல்லி அந்த ரூபத்தை காட்ட சொல்றான், எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்றான். ஸோ அதே தானே எல்லாமா அந்த பாண்டுரங்கனே தானே அந்த மனைவி வடிவத்திலயும் இருக்கா? அப்படிங்கும்போது அந்த இடத்துல அவர் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. சாதகா நிலையை தாண்டி போனாலும் கூட அங்கேயும் எக்ஸ்பிரஸ் பண்ணல இல்லைன்னா? ஞானிகள் அன்கண்டிஷனல், அவர்களை கேள்வி கேட்கவே நம்மளால முடியாது. நான் தான் சொல்லிட்டேன், நீ ஞானி ஆயிட்டேன்னா எப்படி வேணா எக்ஸ்பிரஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ தெர் இஸ் நோ கண்டிஷன் அட் ஆல். ஆனால் சாதாரணமாக இருக்கும்போது மட்டும்தான் நான் கண்டிஷனே போட்டேன். நீ ஞானியை கொண்டு கேட்குற அப்படிங்கிறப்போ அவருடைய அது ஏதோ ஒரு ரீசன் இருக்கலாம், உலக நன்மைங்கிற ரீசன் இருக்கலாம், என்ன ரீசன் இருக்கணும் அப்படின்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் அவர் செய்கிறார், அவர் எதை செய்தாலும் நம்ம கேள்வி கேட்க முடியாது. ஏனென்றால் அவர் உலகம் மாயை என்று புரிந்தவர், ஞானத்தை உணர்ந்தவர். ஸோ அவர் எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு சொல்ல தோணுது. Thank you, sir. Very good explanation, sir. Okay.